Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Flay அப்படின்னு ஒரு verb இருக்கு. Flay, F-L-A-Y, flay. Flayனா தோலை உரிக்கிறாங்கல்ல, செத்த விலங்கினுடைய தோலை உரித்தல். பொதுவாக இல்லை, எந்த தோலை உரிக்கிறதுனாலும் சொல்லலாம். அனிமல் இல்லை, மனுஷன், அந்த மாதிரி வச்சு விளாசி தோலை உரிச்சிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த வேர்பை பயன்படுத்தலாம். இப்ப தோல் உரித்து காட்டி விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா விமர்சனம், கடுமையான விமர்சனம் பண்ணிட்டான், அவன் செஞ்ச தப்ப தோல் உரித்து காட்டிட்டான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். Flay means to remove the skin or surface of something or to criticize someone or something so harshly. ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவதை அப்படி சொல்லலாம். இப்போ உதாரணமாக எக்ஸாம்பிள், the hunter flayed the rabbit and prepared it for cooking. The hunter flayed the rabbit and prepared it for cooking. ஒரு முயலை அடிச்சு தோல் உரிச்சு அதை சமையலுக்காக தயார் பண்றான். இது ஒரு மீனிங். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது, the critics really flayed his new book. அவனுடைய புது புத்தகத்தை விமர்சகர்கள் சகட்டு மேனிக்கு அதனை போட்டு விமர்சித்து விட்டார்கள். சகட்டு மேனிக்கு தோலை உரித்து விட்டார்கள். தோல் உரித்து விட்டார்கள் என்பது கடுமையான விமர்சனத்தை அவனுடைய புது புத்தகத்தின் மேல் வைத்தார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை இரண்டு விதமாக, இந்த இரண்டாவது பயன்படுத்தின வார்த்தை உருவகமாக பயன்படுத்துறது, ஃபிகரேட்டிவாக பயன்படுத்துவது. நேரடியான மீனிங் தோலை உரிக்கிறது தான்.